கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 115 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதி இருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பே என்னன்னா, அவர் உங்களை மறக்கிறவர் அல்ல, அவர் உங்களை நினைக்கிறவர் என்று நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அன்பு சகோதரனே, எனது அன்பு சகோதரியே, ஆண்டவர் இந்த காரியத்தில் என்னை மறந்துட்டாரு, இந்த காரியத்தில் அவர் என்னை நினைக்கவே மாட்டுக்காருன்னு யாராவது கண்ணீரோடையும், யாராவது கவலையோடையும், யாராவது புலம்பலோடையும் இருந்தா, ஆண்டவர் உங்களை மறக்கிறவர் அல்ல, உங்களை ஆண்டவர் நினைக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்களை எல்லாருமே மறந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை நினைக்கிறதற்காகத்தான். ஒரு ஆமீன் சொல்லிருங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அன்னாள் ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுவார், என்னை நீர் மறவாமல் நினைத்தருளி அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அவ ஸ்டேட்மெண்ட் என்ன? அவ வாழ்க்கையில இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலைன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்னை மறந்துட்டார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு எனக்கு அவர் குழந்தைய தர மறந்துட்டாரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மறந்துட்டாரு, எனக்கு ஒரு நல்ல வேலையை தர மறந்துட்டார்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அன்னாளை தேவன் நினைத்தார் என்று எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை என்னையெல்லாம் யாரு பிரதர் நினைச்சு பாப்பா? நானெல்லாம் ஒரு ஆளாவே இல்லை பிரதர், என்னை கொன்னு போட்டா கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறையா? ஒன்னு அவர் நினைத்து பார்க்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 40:17 என்னை அடிக்கடி ஆற்றுகிற தேற்றுகிற ஒரு வசனம், கர்த்தர் என் நினைவாவே இருக்கிறார்னு இருக்கு. என்ன நீங்க ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்கலையான்னு கேட்ட கேள்விக்கு பதில் வருகிறது, அவர் உன் நினைவாகவே தான் இருக்கிறார். என் பிள்ளைக்கு என்ன அற்புதத்தை செய்யலாம், என் பிள்ளைக்கு என்ன விடுதலையை கொடுக்கலான்னு உன்னை நினைக்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை அழுது பார்க்கிறியா, புலம்பி பார்க்கிறியா, உபவாசம் இருந்து பார்க்கிறியா, ஜபிச்சு பார்க்கிறியா, என்ன கொஞ்சம் நினைச்சிருங்கன்னு நான் சொல்ல வரேன். அவர் உன்னை மறக்கவே இல்லை, நினைக்க வேண்டிய நேரத்தில் நினைச்சி உனக்கு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரை யாரையும் மறக்காம ஆண்டவர் நினைக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.